ரஜினிகாந்த் அப்படின்றவரை ஒரு சூப்பர் ஸ்டாரா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொன்னதை தவிர குஜிலி மஸ்து பண்றதை வந்து தலைமை தீர்மானிக்குமா அப்படின்றது கிடையாது. இன்கேஸ் அந்த இடத்துல அப்படி போர்ட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா அது என்னோட மிஸ்டேக் தான். அதான் சொல்லி. வணக்கம் லிங்கேஷ் சார். என்ன சார் கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனைங்களா உங்களுக்கு? பர்சனலாக ஏதாவது அடி விழுந்துருச்சா? இல்லை சார், போன இன்டர்வியூவில் வந்து குஜினிகாந்த்னு சொன்னீங்க. அண்டு இப்போ ரஜினி படமான ஜெயிலர் படத்தை குஜிலி மஸ்து பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. என்ன அப்படியே வந்து பை மிஸ்டேக்கு அப்படியே கன்வே ஆச்சா, தலைமை முடிவு பண்ணாது அப்படி இப்படின்னு மலுப்புறீங்க. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? சார், நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, கொஞ்சம் தைரியமாக பேசுங்க சார். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, லிங்கேஷ் அதை கொடுத்த இன்டர்வியூ இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவளை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணி அண்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசினாங்க. ரஜினி ரசிகர்கள் ஃபுல் கண்டனம் தெரிவித்தாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட் நாளாக கால் பண்ணி ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர் ரசிகர்களோட வரலாறு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை. அப்பேற்பட்ட வரலாறு இருக்குது ரஜினி சாரோட ஃபேன்ஸ்க்கு. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசியிருக்காரு. ஜெயிலர் திரைப்படத்தை ஓட விட மாட்டோம், ஜனநாயகன் முன்னாடி மண்டியிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஜெயிலர் திரைப்படம் October 15 ரிலீஸ் ஆக போகுது. ஜனநாயகன் July 23 ரிலீஸ் ஆக போகுது. அப்படி நீங்கள் ஜனநாயகன் கூட வந்து ஜெயிலர் 2 கிளாஷ் விடணும்னா நீங்கள் வந்து ஜெயிலர் 2 டேட்டுக்கு கொண்டு வாங்க. அந்த திரைப்படத்தை வந்து October 15 கிளாஷ் விடுங்க. அதில் வந்து ஜெயிச்சு காட்டுங்க. சும்மா வாய்ஸ் சவால் வாதீங்க லிங்கேஷ், ஓகேவா? நீங்கள் விட்ட வாய்ஸ் சவால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து தலைமை முடிவு பண்ணணும். ஜெயிலர் 2 வந்து குஜிலி மஸ்து பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத தலைமை முடிவு பண்ணணும்னு சொன்னீங்க. அதாவது ஒரு படத்தோட வெண்மத்தில் இருக்கீங்க நீங்கள். அதாவது ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகரோட படம் வந்து ஓடக்கூடாது, படம் வந்து ஃபெயிலியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வன்மத்தோட தலைமையோட முடிவு பண்ணணும் அப்படின்னா விஜய் அவர்கள் சொல்லி தான் இதெல்லாம் நடக்குதா சார்? ஏன் இல்லைங்க சார், நேற்று தினம் பேசின ஒரு வீடியோவில் வந்து வேறு மாதிரி பேசி இப்படி அப்படியே மலுப்புறீங்களே, ஏன் சார் என்னாச்சு? அன்னைக்கு நீங்கள் பேசின பேச்சு, அந்த ஸ்பீச் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. அதாவது தலைவருடைய ஃபேன்ஸ் வந்து சம்பவம் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரிய வருது. ஏன்னா வந்து அப்படியே மலுப்பி மாற்றி பேசுகிற பை த மிஸ்டேக்னு சொல்கிறாரு. அண்டு தலைமை முடிவு பண்ணும், அண்டு ஜெயிலர் 2 கிளாஸு அப்படி இப்படின்னு கொஞ்சம் லைட்டாக மலுப்பி தான் பேசுகிறார் லிங்கேஷ் அவர்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். கடந்த ஒரு வாரமாக வந்து லிங்கேஷ் இந்த சோசியல் மீடியாவில் விமர்சிக்கிற ரஜினி ரசிகர்களே கிடையாது, அந்தளவுக்கு விமர்சித்து கண்டனம் தெரிவித்து வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் வந்து சூப்பர், இதில் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அண்டு நன்றிகள் பல. அண்டு பட் விமர்சனத்துக்கு விமர்சனமே பதிலடி, அதுதான் கரெக்டான என்ன நான் நினைக்கிறேன். பட் அது தவறாக நினைக்கிறேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு லிங்கேஷ் அவர்கள் அப்படியே மாற்றி பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் நான் பார்க்க முடிகிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி.